அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள், நேயர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா குரோதி வருடத்தின் 2025 4வது மாதமான ஏப்ரல் மாதத்திற்கு என்ன விதமான பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்குது, என்ன விதமான கிரக மாற்றங்கள் இருக்குது, இந்த கிரக மாற்றங்களால, இந்த கோச்சார நிலையில் இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களால என்ன விதமான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும் அப்படிங்கிறத விரிவா தெளிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவா பார்க்க இருக்கிறோம். நட்சத்திர பலன்கள் அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இண்டிவிஜுவலா என்ன பலன் அப்படிங்கிறதையும் நம்ம கடைசியில கொடுக்குறோம். வீடியோவை கடைசி மட்டும் பாருங்க. இப்ப இந்த ஏப்ரல் மாசத்துல வேற எதுவும் சிறப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7 சுப முகூர்த்த தினங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த ஏப்ரல் மாசத்துல வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஏப்ரல் மாசத்துலதான் நமக்கு இடையில வருது. அடுத்து பெரிய வியாழன், அட்சய திருதியை அப்படிங்கிற ஒரு விஷயமும் வருது. அட்சய திருதியை நாட்கள்ல தங்கம் வாங்குறது, தங்கம் வாங்கினா வீட்டுல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும், ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் சேரும் அப்படின்னு சொல்லி அன்றைய நாள்ல வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு மிக்க விஷயமா இருக்குது. அப்ப இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வகையில இப்படிப்பட்ட சிறப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவா இப்ப பார்ப்போம். கன்னி ராசி காலச்சக்கரத்தின் 6வது ராசியான கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம். கன்னி ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பாத்தீங்கன்னா இடத்துக்கு ஏத்த மாதிரி அதே நேரத்துல தெளிவா விவரமா எல்லாத்தையும் புரிந்து கொண்டு செய்யறது அப்படிங்கிறது கன்னி ராசிக்கே உண்டான ஒரு குணம். அதுலயும் கன்னி ராசி அப்படின்னா கொஞ்சம் ஆசைகள் அதிகமாக இருக்கும். அதை செய்யணும், இதை செய்யணும், லைஃப்ல செட்டில் ஆயிடணும். ஆமா, இடத்தை பார்த்தா இடம் வேணும், வீடை பார்த்தா வீடு வேணும், காரை பார்த்தா கார் வேணும், வேலையை பார்த்தா வேலை செய்யணும், அடுத்து தொழிலை பார்த்தா தொழில் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான ஆசைகளை அடிப்படையா வச்சு அதை வச்சுக்கிட்டு அதை எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கான ஒரு ஒரு ஃபவுண்டேஷனை, ஒரு இடத்தை தேடிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னா நம்ம கன்னிராசி அன்பர்கள் தான். கன்னிராசியை பொறுத்த வகையில ஒரு கவர்ச்சி அப்படிங்கிறது எப்போதுமே உண்டு. பாலின கவர்ச்சி அப்படின்னு சொல்ற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அப்படின்னா எதிர்பாலினத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மையில முக அமைப்புகளும் சரி, உடல் அமைப்புகளும் சரி, அது மட்டும் இல்லாம பேச்சு இனிமையான, கைண்டான, அன்பான, ஒரு ஆதரவான, இணக்கமான பேச்சு அப்படின்னா நம்ம கன்னிராசி அன்பர்கள்ட்ட பார்க்கலாம். இப்ப எப்படி இருக்கு சூழ்நிலை? ராசியிலே கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 7ஆம் இடத்துல யார் இருக்கிறா? ராகு. அங்க சூரியன் கொஞ்ச நாள் இருப்பாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு உச்ச பலத்துல அங்க இருக்கிறார். உங்க ராசிக்கு சுக்கிரன் வந்தா நீசம், எதிர் திசையில இருக்கிறதுனால உச்ச பலத்துல இருக்கிறார். அவர் 2-9 கூடையவரா இருக்கிறார். 2-9 கூடையவர். பாக்யாதிபதி உச்ச பலம் பெற்று இருக்கிறது எவ்வளவு நல்லது தெரியுங்களா? அதுவும் 7ஆம் இடத்துல போய் உச்ச பலம் பெற்று இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுலயும் பாருங்க, குறிப்பா ராசிநாதன் இப்ப எப்படி இருக்கிறார் அப்படின்னா 6ஆம் இடத்துல போய் சனி பகவானோட போய் சேர்ந்துட்டார். இப்ப 7ஆம் இடத்துக்கு சனி பகவான் போய் இருப்பார். மார்ச் 29 அப்புறம் 7 நம்ம பார்க்கறது ஏப்ரல். அப்ப என்ன நடக்குதுன்னா புதன் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கையில உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கையில வேலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பா அமையும். வேலையை தேடி தேடி போவீங்க, வேலை உறுதியா கிடைக்கும், வேலையில குழப்பம் வேண்டாம். அடுத்து 2வது கூட்டு தொழில் அமையும். கூட்டு தொழில்னா ஜாயிண்ட் பிசினஸ், நண்பர்களா சேர்ந்து பிசினஸ் பண்றது, அல்லது கணவன் மனைவியா சேர்ந்து ஒரு தொழிலை செய்யறது. அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு கம்பெனி ஷேர்ஸை வாங்கிக்கிட்டு போறது, ஒரு பார்ட்னர்ஸா போறது, இப்படின்னு பல்வேறு விஷயத்துல வாய்ப்புகள் நல்லபடியா இருக்கு. அப்ப இந்த மாதிரி பிசினஸ் வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து தொழில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொழிலை பொறுத்த வகையில நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை தொழிலா செய்யணும். இல்லைன்னா நீங்க தொழில் செய்யறதுக்கு முதலீடு தர்றதுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஆள் வருவாங்க. அதாவது யாருனே முகம் தெரியாத அன்பர்கள் கூட உதவி செய்வாங்க. அதுலயும் குறிப்பா நண்பர்கள், உறவு வட்டாரங்கள், அவங்கள மூலமா தெரிஞ்சவங்க,
எல்லாமே உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. அடுத்து குடும்ப வருமானம் நல்லா இருக்குது. குடும்பத்தோட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய மாதம். அதே போல கோவில்கள் திருவிழாக்கள்ல கலந்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு நிறைய உறவினர்கள் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அடுத்து திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எப்படி இருக்கு அப்படின்னா, திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த காலகட்டத்துல ஏற்பாடுகள் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. வரன் அமையும், உங்களுக்கு வரனை தேடி போவீங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா காதல் திருமணங்கள், அதாவது தனக்கான துணைவர் தேடுறது, அது நினைச்ச மாதிரி அமைகிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். உங்க கேரக்டருக்கு பொருத்தமா இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நல்லபடியா இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். 4-7 குடையவர் 9ஆம் இடத்துல இருக்கார். இப்ப பரிவர்த்தனை யோகம் வேற பெற்றிருக்கிறார். அப்ப இதுவும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த மாசம், இந்த ஏப்ரல் மாசங்கிறது ஒரு நல்ல மாசம் தாங்க. கன்னி ராசிக்கு ரொம்ப நல்ல மாதம் தான். என்ன ஒரே ஒரு விஷயம், கேது பகவான் ராசியில் அமர்ந்து கொஞ்சம் மனம் சார்ந்த தடுமாற்றத்தை ஏற்படுத்துறாரை தவிர உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றும் நட்பும் ரொம்ப அருமையா இருக்கு. அதே போல வேலை தொழில் தடுமாற்றம்லாம் மாறுது. எடுத்த முயற்சிகள்லாம் தடைப்பட்டதெல்லாம் கொஞ்சம் தடைகள் தகர்த்தெறியப்பட்டு ரொம்ப சூப்பரா மாற்றம் ஏற்பட்டிருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்லா இருக்குது. பரிவர்த்தனை யோகம் என்ன செய்யுது அப்படின்னா, வெளிநாடு வெளியூர் யோகத்தை ஏற்படுத்துறது. அம்மா அப்பா சார்ந்த உறவு முறைகள், தாத்தா பாட்டி சார்ந்த உறவு முறைகள்ல ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. குலதெய்வ வழிபாடு, வேண்டுதல்கள் நிறைவேற்றுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. தொழில் வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, வருமான வாய்ப்பு, போட்டி பந்தயங்கள்ல ஜெயிக்கிறது. இதே ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா எக்ஸாம்ல வெற்றி பெறுறது. அதே நேரத்துல வேலைக்காக ஏதாவது பரீட்சை எழுதுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த போட்டியில வெற்றி பெறுவாங்க. அதே போல நீண்ட நாள் விளையாட்டுத்துறையில பயிற்சி எடுத்திருக்கேன், ஜெயிக்க முடியல அப்படின்னா ஜெயிச்சு காட்டக்கூடிய மாதம், பலம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஓவராலா நல்லா இருக்குதுங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம். 3-8 குடையவன் 10ஆம் இடத்துல வந்து அமர்ந்து இருக்கிறதுனால இந்த தொழில் சார்ந்த விஷயத்துல யாருக்கிட்டையும் கோவப்பட்டுற வேண்டாம். அதே போல ஜாயிண்ட் பிசினஸ் பண்றீங்க, பார்ட்னர்ஷிப்ல எதுவும் பிளவுகள் ஏற்படாம பாத்தீங்கன்னா அந்த தொழில் சார்ந்த கூட்டணி இருக்கையில அதுல வாக்குவாதங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது. அடுத்து சொந்தமா தொழில் செய்யறோம், தொழில் எப்படி போகும் அப்படின்னா, தொழிலை பொறுத்தளவு நல்லா தான் போகுது. முயற்சியும் ரொம்ப நல்லா, தொழில் முயற்சிகள்லாம் வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் தான். இதே நேரத்துல எதையும் தாழ்வாகவும் நினைச்சிட வேண்டாம், அதே நேரத்துல உயர்வாகவும் அதை கருதுகிறது அப்படிங்கிறது விஷயத்திலையும் ரொம்ப கவனம் எடுக்கணும். நிதானமான போக்கை கையாளையில இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பர் மாதமா அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம், ரொம்ப அற்புதமான மாதம். இதே மாதத்துல தமிழ் புத்தாண்டும் வந்து உங்களுக்கு 12 குடையவன் பார்த்தீங்கன்னாக்க 8ஆம் இடத்துல போய் அமர்றதுனால மறைந்ததால் அந்த இடத்துலயும் உங்களுக்கு யோகம் தான் ஏற்பட்டிருக்குது. சூரிய 12 குடையவன் 8ல போனார்னா என்ன, திடீர் அதிர்ஷ்டத்தை, மறைமுக அதிர்ஷ்டங்கள், மறைமுக வருமானங்கள், மறைமுக லாபங்களை கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குது. அப்ப எதிர்பாராத வகையில வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இவ்வளவு விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நம்மளை சுத்தி இருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த ராகு கேது தான் நமக்கு பிரச்சனை. ராகு கேது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட கடைசி ஸ்டேஜில் தான் இருக்குது. அதனால அதோட பாதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டாச்சு, முன்னேற்றத்துக்கான வழிகள் பிறந்தாச்சு. அடுத்து பாருங்க, குரு பயிற்சி வரப்போகுது. குரு பயிற்சியிலையும் நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். உத்திர நட்சத்திரம் கோபம், அதே நேரத்துல அவசர குணம், அவசரமான பேச்சு, ஆமா, அதே நேரத்துல அதிகாரம் செலுத்துதல், இப்படிப்பட்ட விஷயம்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். கொஞ்சம் அறிவு நாலேஜ் இருக்கும், ஆளை நினைக்கிறது, அடிமைப்படுத்த நினைக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உண்டு. ஆனா இப்படிலாம் இருந்தாலும் அரசு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க ஜெயிச்சிருவாங்க. பிரைவேட்டா வெளியில செய்யக்கூடிய தொழில் வேலை வாய்ப்புகள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் தடுமாற்றத்திலேயே கொஞ்சம் போய்கிட்டு இருக்கும். இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த மாசம் கொஞ்சம் பொறுமை காக்கணும்.
உங்களுக்கு எப்பனா கிட்டத்தட்ட ஏப்ரல் 15 தேதிக்கு பிறகு நீங்க உச்சபலம் அடைகிறீங்க. முன்னேற்றம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும், கவலைப்பட வேண்டாம். ஆமா, அதுவரையும் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். அடுத்து ஹஸ்தம் நட்சத்திரம், சமாதான தூதுவர்னு சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனை ஒரு குடும்பத்திலேயோ ஒரு வெளியிலேயோ வீட்டிலேயோ இல்லை வெளி இடங்களையோ நடக்குதுன்னா ஒரு ஆள் என்னப்பா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி 2 பேருக்குள்ளையும் பேசி நியாயமா தர்மமா அந்த இடத்துல ஒரு சமாதானம் செஞ்சு வைக்கிறது. ஆமா, நாட்டுல என்னெல்லாம் நடக்கல, வீட்டுல பாருங்க, என்னதான் நடந்தாலும் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் போகணும், இதுதான் நல்வழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம் அப்படின்னா ஹஸ்தம் நட்சத்திரம் தான். அன்பு பாராட்டக்கூடியது, மதிப்பு மிக்கது, மரியாதைக்குரியது. ஆமா, அப்படிப்பட்ட நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுத்து பாருங்க சித்திரை நட்சத்திரம். சிடு சிடுன்னு சின்னதா கோபம் வந்தாலும் நம்பி வந்தவங்களை காப்பாத்துறதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். அதே நேரத்துல எல்லா விஷயத்தை பற்றியும் தீர விசாரிச்சு நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்துக்கிறது. ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டா அந்த வாக்கை காப்பாத்துறது அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்போட இருப்பீங்க. ஆமா, எந்த சூழ்நிலையிலையும் தான் கொடுத்த வாக்கை மீறிட மாட்டீங்க. யாரையும் ஏமாத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுல முனைப்போடு செயல்படக்கூடியவர்கள். உதவின்னு வந்துட்டா சிறப்பா செய்வீங்க. ஓகே, உங்களுக்கு எப்படி இருக்கு இப்ப அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை தொழில் மற்றும் வேலை வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சூப்பரா இருக்குது. இந்த காலகட்டத்துல தொழில் வேலை வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு முன்னேற்றத்தையும் அதிவேக முன்னேற்றம் முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தீங்க அப்படின்னா சிறப்பா வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. உங்களுடைய நட்சத்திரம் ராசி நட்சத்திரம் ஒரு பக்கம் இருந்தாலும் இலக்கணம் என்ன, பிறப்பு ஜாதகத்துல இலக்கண அடிப்படையில என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குது, இப்ப எது சார்ந்த முயற்சிகள் வெற்றி அடையும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்க தசாபுத்தி இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு ஓரளவு மேட்சிங்கா நடந்தா மட்டும்தான் இந்த சுப பலன்களை அனுபவிக்கலாம். ஒருவேளை உங்க தசாபுத்தி அமைப்பு 6, 8, 12ஆம் இடங்கள் விரையாதிபதிகள், அதே விரையாதிபதிகளோட தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படின்னா கொஞ்சம் மாற்றம் ஏற்படும். தசாபுத்திய பாருங்க, வாழ்க்கை வளமாக்கிக்கங்க, வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.